பிராபன ஸ்தோத்திரம். பிரைஸ் பி டு காட். நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் நீ வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கிறோம். வார்த்தை நிமித்தம் நீர் எங்களோடு கூட நீர் பேசும். எதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற உமது பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க நீர் எங்களை வழிநடத்துமாறு தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மீண்டும் கேட்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. And I'm really thankful to God that He has given us another day to listen to His word. இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, today, it is always important for us to evaluate and understand why we were baptized. எதற்காக நாம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறது நமக்கு நன்மை. அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் why? Because today there are many different opinions about baptism, and such discussions have also led to misunderstanding. இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து அநேக கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆகையால் அதன் நிமித்தம் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகள் வந்தது என்று பார்க்கிறோம். சகோதரன் சகோதரிகள் மத்தியில் ஞானஸ்தானத்தை குறித்து due to baptism and understanding of baptism. அநேகர் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து அவர்கள் பார்க்கும் பொழுது எப்படியாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். Many today are focusing on the mode of baptism. How the person was baptized. What is the mode? ஆனாலும் பார்க்கும் பொழுது அது முக்கியமா அல்லது வேற என்ன முக்கியம் என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Is the mode more important than the meaning? That's what we're going to look at today. இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அதே நேரத்தில் அநேகர் நாம் பார்க்கிறோம் என்னவென்றால், at the same time you see that even at this point of time there has been indication that there are those who are going for second baptism because they are of the opinion that their first baptism is invalid. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் இரண்டாவது முறையாக ஞானஸ்தானம் பெற தங்களை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொல்கிறார்கள் என்றால், முதலாவது அவர்கள் பெற்ற ஞானஸ்தானம் செல்லாது என்பதை. As we meditate on scripture, we will get a different answer. Now, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு வேற ஒரு பதில் கிடைக்கிறது. எடுத்து வாசிப்போம். Let us read Ezekiel 36:25-28. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 28. I will sprinkle clean water on you, and you will be clean. I will cleanse you from all your impurities and from all your idols. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. And I put my spirit in you and move you to follow my decrees and be careful to keep my laws. You will live in the land I gave your forefathers. You will be my people. I will be your God. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நடுகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து. Whether we like it or not, baptism is initiated by God. நமக்கு பிடிக்கிறதோ நமக்கு பிடிக்கலையோ ஞானஸ்தானம் கடவுளுடைய செயல் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். The use of the word I in scripture clearly identifies that it is God who is at work. பயன்படுத்தின வார்த்தை நான் என்று நாம் வாசித்தோம் பழைய ஏற்பாட்டில். அப்போ நான் என்று சொல்வது ஆண்டவர். இது ஆண்டவருடைய செயல் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். Then it is clear that anything that comes from God comes freely, meaning it is a gift. ஆண்டவரிடமிருந்து வருகிற எல்லாம் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இலவசம் என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவருடைய ஈவு என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். God initiates baptism to cleanse us from all our sins, regeneration, born again. ஆண்டவர் தான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் மூலியமாக நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மை சுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். சரிங்களா? இதுதான் மீண்டும் பிறக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, டெய்லி பிலவட், there is a change from past life to the present. பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் நம்மில் நடக்கிறது. The present life must depict Christ likeness. இந்த புதிய வாழ்க்கையிலே பிறர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க வேண்டும். But it doesn't just happen immediately. இது உடனடியாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஆவியானவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து அவர் அந்த மனுஷனை மாற்றுகிறார். And after being baptized, God the Holy Spirit continues to transform the person, because baptism is initiated by God. ஏனென்றால் ஞானஸ்தானம் கடவுளுடைய செயல். ஆகையால் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற சூழ்நிலையை மாற்றி அமைக்கத்தான் ஆவியானவர் செயல்படுகிறார். So God the Holy Spirit continues to work in our life to transform us so that we will not continue to live in sin. கடவுளுடைய செயல் இது. This is an act of God. ஆகையால் எல்லாரும் இதை அறிந்து இருக்க வேண்டும். So every one of us should understand this, because what's necessary for us today is that, and I believe that most of us will agree, எனக்கு என்ன தேவை நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லோரும் கூட இதை ஏற்றுக்கொள்வோம். What is necessary is a transformed life in Christ. கிறிஸ்துவுக்குள் மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை தானங்க முக்கியம். It's more important than how the person was baptized. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்களை விட வாழ்க்கை மாறி இருக்குது என்பது மிகவும் முக்கியம். ஆமா இல்லைங்களா? Isn't that true? ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஞானஸ்தானம் கடவுளுடைய செயல். Baptism is initiated by God. It is God's act. அது மட்டும் இல்லை. ஏன்? Why? Because the Spirit of the Lord desires to transform our life. தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தான் செயல்படுகிறார் அன்பார்ந்தவர்களே. So if we read from 26 to 27, நாம் 26 27 வசனம், எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 26 27, Ezekiel 36 verses 26 to 27. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you your heart of stone and give you a heart of flesh. And I will put my spirit in you and move you to follow my decrees and be careful to keep my laws. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். So today, many are focusing on the outward signs of being a born again person. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அநேகர் மீண்டும் பிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது வெளியாக அவர்களுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறார்கள். Many are looking at the outward. The outward can be learned or imitated.
வெளி தோற்றம், அதாவது நாம் எப்படியாக செயல்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எப்படி செயல்படுகலாம் என்று we can learn that. ஆனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியானவருக்கு என்ன முக்கியம்? What is more important? God the Holy Spirit. இந்த கல்லான இருதயத்தை மாற்ற செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is at work to transform our heart of stone. இந்த கல்லான இருதயத்தை மாம்சமான இருதயமாக மாற்ற அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். He is at work to transform our heart of stone into a heart of flesh. அதனால தான் அன்பானவர்களே, that is why dearly beloved, no one can cheat what is inside you. யாருமே ஏமாற்ற முடியாது ஆவியானவரை. நம்முடைய இருதயத்துக்குள் என்ன இருக்குது என்பதை யாருமே ஏமாற்ற முடியாது. அவர் அதை அறிந்திருக்கிறார். Because he knows that. So baptism is a transformative act of God the Holy Spirit. ஞானஸ்தானம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் மூலியமாக தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார். இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு நமக்கு மாம்சமான ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். He is transforming our heart of stone into a heart of flesh. Why has the heart become stone? ஏன் இருதயம் கல்லாயிற்று? காரணம் என்னவென்றால் பாவம். It's because of sin. பாவத்தின் நிமித்தம் தான் இருதயம் கல்லாகிறது. It is because of sin that the heart becomes stone. Meaning what? It means that we can never feel for others. பிறரை குறித்து நாம் சிந்திக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கல்லாக ஆனபடியினால. Because our heart has become stone. நம்ம இருதயம் கல்லான இருக்கிறதுனால, கல்லான ஒரு இருதயமாக ஆனபடியினாலே நாம் என்ன செய்வோம் என்றால் சுயநலமாக தான் சிந்திப்போம். Because our heart has become a heart of stone, we will only think selfishly. இதுதான் பாருங்க. அப்போ இன்னைக்கு பாவம் கூட ஏன் செய்யணும் என்றால், செயல்பட்டு கொண்டிருக்கோம் அல்லது ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? சுயநலமாக சிந்திக்கிறதுனால தான். Why do people continue to commit sin? Is because they think selfishly. That is the reason why. There is a continuous living in sin. தொடர்ந்து பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். People live in sin. Why? Because of selfishness. சுயநலம்னால. ஆகையால் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவியானவரை நம்ம ஏமாற்ற முடியாது. We cannot cheat God the Holy Spirit. We cannot lie to him. அவரிடத்தில் நாம் பொய் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்க. Because he looks at our heart. ஆகையால் இந்த ஞானஸ்தானம் மூலியமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறார். So true baptism, God the Holy Spirit, he is transforming a person completely inside out. முழுமையான ஒரு மாற்றம் அன்பானவர்களே, அறக்குறையான ஒரு மாற்றம் அல்ல. It is not it's not that the Holy Spirit does things haphazardly. It's not like that. அப்படி அல்ல. ஆகிய அன்பானவர்களே, dearly beloved, நம்முடைய இந்த பாவமான இருதயம், our sinful heart, our heart of stone, கல்லான இந்த இருதயம், இதை என்ன செய்கிறார் என்றால் இதை மாற்றுகிறார். He transforms it. நமக்கு ஒரு புதிதான மாம்சமான ஒரு இதயத்தை கொடுக்கிறார். He is willing to give us a heart of flesh. இந்த இருதயம் தான் அன்பானவர்களே பிறரை குறித்து சிந்திக்கும். Only this heart can feel for others. அப்போ அதே பாரம் நமக்குள் இருக்கும். பிதாவுக்கு இருக்கிற பாரம் நமக்கும் இருக்கும். So we will have the same burden like our Father in heaven. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. That none should perish. தேவ ஆவியானோட செயல் நிமித்தம் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வரும். Only through the work of the Holy Spirit we will have such a heart. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. That none should perish. சுயநலமா நாம் சிந்தித்தோம்னா எவன் கெட்டு போனா எனக்கு என்ன என்று நாம் சிந்திப்போம். If we think selfishly, we say, I don't care if somebody perishes. இயேசு அறியாம அவங்க கெட்டு போகட்டுமே. Let them perish without knowing Christ. I don't care. ஆனா தேவ ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்றால், but if God the Holy Spirit is at work in our life, நமக்கு பாரம் இருக்கும். We will have burden that they must not perish. அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி நமக்கு பாரம் இருக்கும். ஆகியா அன்பானவர்களே, only a heart of flesh can follow God's commandment. ஒரு மாம்சமான ஒரு இருதயம் தான், அதாவது மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை, a transformed life. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்ற முடியும். Then only we can follow God's commandment. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஏன் அநேகர் நாம் ஆண்டவருடைய கட்டளை பின்பற்ற முடியல? Why many of us cannot follow God's commandment? Because there is still sin in us. நமக்குள் பாவம் இருக்கிற நிமித்தம் தான் நாம் ஆண்டவருடைய கட்டளை நாம் பின்பற்ற முடியவில்லை. ஆகையால் இந்த அருமையான நாளிலே ஞாயிற்றுக்கிழமை. So today, as we come together to listen to the word of God, we have to ask ourselves, do we understand the meaning of our baptism? நாம் எதற்காக ஞானஸ்தானம் பெற்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? முக்கியம் என்ன? ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? What is more important? Is there transformation in our life after being baptized? Let us not argue on the mode of baptism. எப்படி நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி அதில் நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கா, இல்லை இந்த சகோதரியோட வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கா? After being baptized, is this brother's life, is this sister's life being transformed? ஆவியானோட செயல் உண்டா? Is the work of the Holy Spirit evident in the life of this brother or sister? அது முக்கியங்க. That is more important. ஏனென்றால் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது கடவுள். Because it is God who initiates baptism. மனிதன் அல்ல. It is not a work of a man. ஆகிய அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே அநேக வாரங்களாக கேட்டது போல நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்ம சரணடைய வேண்டும். We have to surrender, we have to submit ourselves. ஒருவேளை நமக்குள் இன்னும் பாவம் இருக்குமானால், ஆவியானவரே, என்னுடைய இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு எனக்கு ஒரு மாம்சமான இருதயத்தை கொடுங்க, உங்களுடைய ஆவியை எனக்கு கொடுங்க என்று நாம் சொல்ல வேண்டும். We have to tell God, Lord, if I am still committing sin and there is still a heart of stone in me, remove this heart of stone and give me a heart of flesh. Fill me with your spirit, Lord. That should be our prayer. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாம் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்பொழுது தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். Then only we can be a witness for the Lord. இல்லாவிட்டால் நம் சாட்சிகளாக வாழ முடியாது. If not, we cannot live as a witness. இதை நீங்களும் நானும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. We really have to think very hard. We cannot say, I'm baptized, that's it. ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், அவ்வளவுதான், போதும். இல்லை, ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். We really need to understand the meaning of baptism. ஞானஸ்தானம் பெற்றதுடனே முடிந்தது அல்ல. It is not over after being baptized. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். God the Holy Spirit must be at work in our life. நம்ம சரணடைந்தால் தான், only we surrender, நம்மை நாம் ஒப்பு கொடுத்தால் தான், only we submit ourselves. நாம் இல்லை, ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன மாற்றமும் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியாது. I say, oh, no, I'm baptized, that's it, it's okay. Then we can never be a witness for the Lord. இறுதியாக, in conclusion, மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். I would like to stress this again. Does our life reflect a life of a baptized Christian? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று மற்றவர்கள் அறிய முடியுமா? நீங்களும் நானும் தான் சிந்தித்து பார்க்கணும். We have to think about this. நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் போல நாம் வாழ்ந்தோம் என்றால் பிறர் நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பார்ப்பார்கள். If we live as baptized Christians, people will see Christ in us. அப்ப ஞானஸ்தானம் மிகவும் முக்கியம். Therefore, baptism is important. ஏனென்றால் இது கடவுளுடைய ஈவு. It's a gift from God. மனிதனுடைய செயல் அல்ல. It is not man's work. It is not man who is at work. மனுஷன் செயல்படுகிற செயல் அல்ல. It is God who is at work. God, the Holy Spirit is at work. இது கடவுளுடைய செயல், தேவ ஆவியானுடைய செயல் அன்பார்ந்தவர்களே. ஆகையால் இந்த நாளிலே இதை நாம் ஆழமாக சிந்தித்து எதற்காக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிப்போம். Let us understand why we were baptized and live as a baptized person. It is more important. இது மிகவும் முக்கியம். Rather than arguing about the mode of baptism. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாக்குவாதம் பண்றதுக்கு பதிலாக எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி அறிந்து வாழ்கிறது மிகவும் முக்கியம். சரிங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே,
இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து வாழ நீர் எங்களை வழிநடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரை தொடர்ந்து எங்களுடைய கல்லான இருதயத்தை மாற்றி எங்களுக்கு ஒரு மாம்சமான ஒரு இருதயத்தை கொடுத்து எங்களை நீர் வழிநடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பாவங்களையும் இருந்து எங்களை மாற்றி அமைத்து வழிநடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பிதாவே. ஆம், இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தையோடு நாங்கள் வாழ எங்களை வழிநடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே, உடைய செயலுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை எப்பொழுதுமே மாற்றி அமைக்க வேண்டும், நாங்கள் மீண்டும் பிறந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை வழிநடத்துகிறீரே, அதற்காக நன்றி. ஏதோ இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதை நாங்கள் அறிந்து வாழ எங்களை வழிநடத்தும். ஆமாண்டவரே, உமக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை உம்மை போல் மாறுகிறது என்பதை இயேசுவை நாங்கள் அறிய எங்களை வழி நடத்தும். தாழ்வுடன் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the good Lord continue to bless us. God bless you.